இங்கே இந்த அமெரிக்காக்காரன் பூர்வீக வீட்டை வித்து அமெரிக்காவில் இருக்கிற கடனை அடைக்கலாம்னு நினைக்க பார்த்தா அவனோட பூர்வீக வீட்டில் அவனோட சொந்தக்காரங்க எல்லாரும் தங்கியிருக்காங்க. அப்போ இந்த ரவுடியோட ஆளு, அதாவது அந்த அமெரிக்கா போக ஆசைப்படுறவங்க கிட்ட இந்த அமெரிக்காக்காரன் பட உடனே அவனை கடத்திடுறாங்க. இந்த தாதா உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியும்ல, நீ அவன் கிட்ட பேசி பணம் கேளுன்னு சொல்ல உடனே இவனும் போய் அமெரிக்கா ரிட்டர்ன் கிட்ட சொல்ல உடனே அவன் ஷாக் ஆகி உன்னோட பாஸ் கிட்ட பேசணும்னு சொல்றான். உடனே பாஸும் வர இவனோட சிச்சுவேஷனை எல்லாம் சொல்றான். ஆனா இந்த கேங் அவன் சொல்றதை நம்ப மாட்டாங்க. அப்புறம் இவன் வேற வழி இல்லாம அவனோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி வீடை விற்க முடியாதுன்னு சொல்ல அவ நம்ம என்ன பண்ண போறோம்னு புலம்ப. அப்போ இந்த கேங்குக்கு புரியுது இவன் கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு. சரின்னு இவனை நாளைக்கு அனுப்பிடலான்னு முடிவு பண்றப்போ இந்த அமெரிக்காவுக்கு போக ஆசைப்படுறவனுக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம பேசாம இவனை இன்னொரு கேங்ஸ்டர் கிட்ட இவன் 50 கோடி சொத்து மதிப்பு உள்ள ஆளுன்னு சொல்லி வித்துலான்னு சொல்ல பாஸுக்கும் ஓகேன்னு தோணுது. மறுநாள் இவனை விற்க போறதை தெரிஞ்சு இவனும் இந்த கேங் கிட்ட பேரம் பேசுறான். எனக்கும் பண கஷ்டம், என்ன வித்த பணத்துல எனக்கு 50% கொடுங்க, அப்பதான் நானும் அந்த கேங்ஸ்டர் கிட்ட பணக்கார மாதிரி நடிப்பேன், இல்லனா அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்ல சரின்னு இவங்களும் ஒத்துக்கிட்டு அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் 30 லட்சத்துக்கு வித்துறாங்க. அந்த கேங்ஸ்டர் எனக்கு ஜாமீனுக்கு உங்க கேங்ல இங்கிலீஷ் பேசுற ஒருத்தனுக்கு கொடு, அதுவும் இல்லாம இவன் ஒய்ஃப் கிட்ட பணம் கேட்கணும், எங்க யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்றான்.